அன்பர்களே, அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனிமனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவா உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி யோகா edu இணையதளத்திற்கு செல்வோம். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து சிந்தனை உரை நடைபெற உள்ளது. சிந்தனையை நடத்தி தருவதற்காக பேராசிரியர் அருள்நிதி லீலாவதி பெரியசாமி அம்மா அவர்கள் இணைந்துள்ளார்கள். சிந்தனையின் தலைப்பு உச்சியிலே நீ நின்றால். இச்சிந்தனையை கேட்க அனைவரும் அமர்வோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். சிறப்பாக துரிய தவத்தை நடத்தி கொடுத்த பரமேஸ்வரி பழனிவேல அம்மா அவர்களும் அவர்களுடைய அன்பு குடும்பம், உடல் நலம், ஆன்மீக அருள் தொண்டு அனைத்தும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். இந்த இனிமையான நேரத்துல WCSC ஆலியார் நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் SKM பத்மபூஷன் மயிலானந்தன் ஐயா அவர்களை வணங்கி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் IT நிர்வாகம் அனைத்தும், இந்த இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைவரையும் வணங்கி வாழ்த்தி, இன்றைய சிந்தனையாக உச்சியிலே நீ சென்றால் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறோம். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. என்னுள்ளிருந்து என்னை இயக்கியும் ஊக்கியும் தன்னுள் விளைகின்ற தன்னருளை இன்னும் இன்னும் பாய்ச்சி பவம் போக்கி பக்குவத்தை கூட்டுவிக்கும் ஓய்ச்சலெல்லாம் தாள் என் தலை. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, உச்சியிலே நீ சென்றால் என்ற தலைப்பை ஆராய்ச்சி பண்றப்பவே, அந்த வார்த்தைகளை கேட்கிறப்பவே மனம் உச்சந்தலைக்கு போயிருது பாருங்க. என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அப்ப எந்த இடத்திலையும் பாத்தீங்கன்னா மேல இருக்கக்கூடிய இடம் ஒரு உயர்வாக கருதப்படுது. எல்லா ஊர்லயும் கோயில் இல்லாத இடத்துல குடியிருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. எந்த ஊர்ல எடுத்தாலும் கோயில் இருக்குதுங்க. கோபுரம் இல்லாத கோயில்கள் இருக்குதா? அப்போ அந்த கோபுரத்திற்கு, அந்த உச்சிக்கு, உயர்ந்த இடத்திற்கு அவ்வளவு அளப்பெரிய சக்தி ஆற்றல் இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்தார்கள் ஞானியர்கள். அத மக்களுக்காக உணர வச்சாங்க. இப்ப ஏன் மலை இருக்குதுங்க, படிக்கட்டு, அவ்வளவு படிக்கட்டை வச்சு மலை மேல ஒரு கடவுளை வச்சு போய் அந்த இடத்துல போய் ஏறி பாருங்க, கடவுளை தரிசனம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அப்போ ஒவ்வொரு படிக்கட்டா நம்ம ஏறி அதன் மேல போய் நின்று படிகள் இப்ப எங்க ஊர் சென்னிமலையெல்லாம் பாத்தீங்கன்னா 1320 படி. ஒரு 500 600 படிக்கட்டு ஏறுறப்ப கொஞ்சம் ஜாலியா பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே ஏறுவோம். அதுக்கு மேல போக போக பேச்சே வராது, மூச்சு மட்டும் மேலையும் கீழையும் போயிட்டே இருக்கும் பாருங்க. அந்த பக்கமா போய் நிப்போம். நிக்கிறப்போ இன்னும் எவ்வளவு தூரம், இன்னும் எவ்வளவு தூரம், அப்பா கடவுளே மேல கொண்டு போய் விட்டுற மாட்டியா, என்ன செய்ய, அப்படியே அந்த இடத்த பார்க்கணும் பாருங்க. மேல் படியில போய் நின்னுட்டு இந்த அப்படியே நம்ம வாழ்ற ஊரை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு மனசுக்கு திருப்தியா இருக்கும். போய் கடவுளை தரிசனம் பண்ணிட்டு வர்றப்போ இந்த ஏறி வந்த பாதையினுடைய கஷ்டங்களே எதுவுமே தெரியாதுங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். அது மாதிரி தானுங்க
மனிதனுடைய வாழ்க்கையும் சாமிஜி கொடுக்கக்கூடிய இந்த தவங்களும் ஒவ்வொரு படியா நீங்க மேல ஏறி வாங்க. உங்கள நம்ம உணர்ந்துக்கிறதுக்கு இந்த உச்சி வாசல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு மையத்திலையும் நம்ம தியானத்துல மேல கொண்டு வந்து உண்மை நிலைய உணரணும். இந்த மனதினுடைய மூலத்தை தெரிஞ்சுக்கிட்டப்பதான் இந்த உயிர்னா என்ன, உயிருக்கும் நமக்கும் என்ன உறவு, இதனுடைய உயிரினுடைய மூல தன்மை என்ன, முடிவு என்ன அப்படிங்கிறத மனம் தேடுது பாருங்க. இந்த மனம் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில நின்னு தேடுறப்போ அதுக்கு விடையே கிடைக்காதுங்க. மனத ஆழ்ந்து நுணுகி அந்த ஆழ்பா நிலையில கொண்டு போய் மனதினுடைய தன்மையோடு தன்மையாக கரைஞ்சு நிக்கிறோம் பாருங்க. அப்பதான் நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். நான் யாரு? உடலா? உயிரா? மனமா? இந்த உடலுக்குள்ள உயிர் அப்படிங்கிறது எந்த சக்தியாக இருக்கிறது? மனம் என்ன அலையோடு நம்மள ஆக்கு வச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் உணர்ந்து பார்க்க சொல்லுது பாருங்க. அந்த நுண்ணிய அதிர்வலையில தான் நம்முடைய மனம் இயங்குகின்ற பொழுது இந்த பொருள் எல்லாம் கவர்ச்சி இருக்காதுங்க. இந்த அதிர்வலைகள்லாம் நம்ம கிட்ட வரவே வராது. உணர்ச்சி வயப்பட்ட நிலை இல்லாம ஒரு அமைதி நிலையில போய் நின்னு இந்த வேகம் குறைஞ்ச நிலையில போய் நிக்கிறப்பதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய சுழுமுனை நாடின்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த இடகலை, பின்கலை, சுழுமுனை, அந்த மூலாதார சக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிர் ஆற்றல், உயிர் சக்திய மேலெலும்பி கொண்டு வர முடியும். அப்படி மேலெலும்பி கொண்டு வந்து ஒவ்வொரு மையத்திலையும் வச்சு அதனுடைய தன்மையை உணர்த்துறாங்க பாருங்க. அப்பதான் ஒவ்வொரு சக்கரமும் நமக்குள்ள அந்த குண்டலினி சக்தி மேலெழுந்து வர்றப்பதான் அந்த உயிரினுடைய தன்மை, உயிரினுடைய ஆற்றல் இதெல்லாம் உணர்ந்து மனிதனுடைய வாழ்க்கையில விழிப்புணர்வோடு மேம்படுத்தி வாழ முடியும். இதுதான் மகரிஷி ரொம்ப அழகா கொடுத்துட்டாங்க. உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஓர் அதிசயம் வளமாம் சுற்று ஆகும். அச்சமயம் அறிவிற்கோர் வியப்பு காணும். அவ்விடத்தே நிலைத்திருக்க பழகிவிட்டால் இச்சையெல்லாம் பிறக்குமிடம் கண்டுகொள்வாய். எது வேண்டும் வேண்டாம் என்றிரண்டும் கண்டு நச்சு விலை இச்சையெல்லாம் அழித்துவிட்டு நலமேயும் எண்ணமே மீதம் கொள்வாய். அப்போ உச்சந்தலை மேல மனசை வச்சு தியானம் செய்யறப்போ, அந்த இடத்தை நினைக்கிறப்போ மனது என்ன பண்ணுதுங்க? நமக்குள்ள ஒரு அதிசயத்தை காட்டுது, ஒரு பேரின்ப நிலைய காட்டுது, அறிவிற்கு ஒரு விழிப்பு நிலைய கொடுக்குது. எது வேண்டாம், நமக்கு ஆசைப்படுறது எல்லா ஆசைகளுடைய அளவை சுருக்கி மனம் அந்த நிலையிலேயே ஒன்றுபட்டு நிக்குது பாருங்க. அந்த இறை நிலையோடு மனம் ஒன்றி இணைந்து விடுகின்ற நிலை இந்த உச்சந்தலையில தவம் செய்யறப்ப கிடைக்குது. நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு முழுமை பேரு. முழுமை பேரு கிடைச்சதுன்னா போதும். குணநல பேரு பெற்றால் மட்டுமே முழுமை பேரை அடைய முடியும். அந்த குணநல பேரு கிடைக்கணும் அப்படின்னா பாவ பதிவுகள் எல்லாம் நீங்கணும். நமக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா, இந்த நிலைகள்ல அந்த கர்ம பதிவுகளை எல்லாம் போக்கி மனம் கருமையும் தூய்மை அடைய வேண்டும். அப்ப பிராரப்த கர்ம வினைகள் நம்ம கிட்ட இருந்து நீங்குது இந்த உச்சந்தலை மேல நின்னு துரிய தவம் செய்யறப்போ. நம்ம பிறந்ததிலிருந்து இன்னைக்கு வரையிலும் பல எண்ணங்கள் வந்திருக்கும் இல்லையா? நம்ம வாழ்க்கையில நல்லதும் நினைச்சிருப்போம், கெட்டதும் தீயதும் நினைச்சிருப்போம். எல்லாம் உள்ள ஒரு பதிவுகளாக தான் இருக்கும். அப்போ அந்த பதிவுகள்ல ஒரு விளக்கம் வேணும். எதோட எந்த ஒரு எண்ணத்தை நம்ம சொல்லாக செயலாக கொண்டு வருவது, எது பதிவுகள் பாவ பதிவுகள் இல்லாத எண்ணமாக சொல்லாக இருக்கிறது அப்படிங்கிறத விழிப்புணர்வோடு நமக்கு வாழ சொல்றது இந்த துரிய தவம் தான். இந்த உச்சந்தலையில மனம் நிறுத்தி செய்யறோம் பாத்தீங்களா, அந்த தவம் தான் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு மும்மலங்கள்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதெல்லாம் அடியோட நீங்கும். எல்லாம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது
ஒரு கடும் பற்று எந்த நேரத்திலையும், மாயை எல்லாத்தையும் நம்பிடுறது. இதுதான் அப்படின்னு. அப்போ ஒரு தெளிந்த அறிவோடு வாழ்றதுக்கு இந்த தவம் நமக்கு சிறப்பாக இருக்குது. அப்போ முக்கால ஞானம் பெற்று நுண்மான் நுழைவு பெற்று நம்மளால வாழ முடியுது பாருங்க. அதோட குருவினுடைய ஒரு உயிர் கலப்பு. ஒரு குரு நமக்கு ஒரு குரு கிடைச்சிருக்கிறார் அப்படின்னா, அந்த குருவோட சேர்ந்து உயிர் கலந்து வாழ்றதுக்கான ஒரு தன்மை கிடைக்குது. இந்த பிறவி தொடர் அறுக்கப்படுது. இதத்தான் அழகுனி சித்தர் ஒரு பாடல்ல கொடுத்திருப்பார். இந்த குண்டலினி யோகத்த இது என்ன உறவுன்னு எனக்கு தெரியல. மாமன் உறவோ, மச்சினி உறவோன்னு கேட்டிருப்பார். மாமன் உறவுன்னா அம்மா வழியில வந்த ஒரு உறவு. மச்சினி உறவுன்னா தன்னுடைய தாரத்தினுடைய தங்கையனுடைய உறவு. அப்ப எனக்குள்ள இந்த ஆன்மா குண்டலினி சக்தி வாழையடி வாழையாக பரம்பரையாக வந்த ஒரு சக்தி தான் அந்த மாமன் உறவு அப்படின்னு சொல்றது. ஒரு குருவினுடைய உயிர் கலப்போட ஒரு இணைவா வந்த இணையோட பாதியில வந்த ஒரு உறவு, அதிலிருந்து ஒரு உறவு தொடர்ந்து வருது பாருங்க. ஒரு குரு நமக்கு தொட்டு தீட்சையா எடுத்து மேலோக்கி கொடுக்கிறாரு பாருங்க. அந்த நிலைய உணர்ந்து அழகுனி சித்தர் பாடல் எழுதியிருப்பார். இந்த நிலைய இந்த குண்டலினி சக்தி மேலெழும்பி கொண்டு வந்து அதை உணருகின்ற பொழுது இதை மாமன் உறவோ மச்சினி உறவோ எந்த உறவோ ஒரு எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சக்திய ஒரு குருவினுடைய ஆசியால ஒரு குருவினுடைய பார்வையால குருவினுடைய தீட்சையினால எனக்கு மேலெழும்பி கொண்டு வந்து என்னைய பேரின்ப நிலைக்கு கொண்டு வந்த பரமே அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஆனந்தத்துல ஐயா ஒரு பாடல் எழுதி இருப்பாருங்க. அதே மாதிரிதான் இது இந்த நம்மளுடைய இந்த சக்திய நம்ம உணர்ந்துக்கணும் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையினுடைய முழுமை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கணுங்க. இந்த சக்தியை நம்ம மேல கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய இந்த அரும்பெரு சக்தியே குண்டலினி சக்தி தான். இதை எப்படி வேணாலும் மேல எடுத்து கொண்டு வர முடியும். யோக நிலையில இத தட்டி எழுப்பலாம். மேல எழுந்து தட்டி எழுப்பலாம். அல்லது வாசி யோகத்தால, பிராணாயாமத்தால, கிரியையினால, மந்திரங்கள், எந்திரங்கள், மூலிகையினால, தீட்சைகள் கொடுக்கிறது. கைதேர்ந்த சித்தர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, கண நேரத்துல ஒரு மூலிகையை கொடுத்து அப்படியே மேலெழுப்பி விட்டுருவாங்க. அவ்வளவு ஒரு சிறப்பு இந்த குண்டலினி சக்திக்கு நமக்கு இருக்குதுங்க. அப்போ மூலாதாரத்திலிருந்து பிரம்மரந்திரம் சகசிராதாரம்னு சொல்லக்கூடிய உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரக்கூடிய இந்த ஆற்றல் தான் நமக்குள்ள யோக நிலையாக இருந்துகிட்டு இருக்குது. தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையை முடிச்சை அவிழ்ப்ப பின்னை வினையை பிடித்து பிசைவ சென்னையில் வைத்த சிவன் அருளாலே. யாரெல்லாம் தன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும், தன்னை பத்தி உணர்ந்துக்கணும், தன்னுடைய மூலம் என்ன முடிவு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தத்துவ ஞானிகள் அனைவரும் முன்னை வினையினுடைய முடிச்சை அவிழ்ப்பர் பின்னை வினையை பிடித்து பிசைவர். சென்னியில் வைத்த தலம் மேல அந்த உச்சந்தலம் மேல யாரெல்லாம் வச்சு தவம் பண்றோமோ அவங்களுக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்குதுன்னு திருமந்திரம் நமக்கு சொல்லுது பாருங்க. இதெல்லாம் எப்படி இதுல இருந்து ஒரு தெளிவு வரணும். ஒரு மனிதன் வாழறோம், பரிணாம வளர்ச்சியில வந்த ஒரு மனிதன் இந்த விலங்கின தொடர்பாக வந்த பதிவுகள் அத்தனையும் எண்ணிறைந்த பதிவுகள் அத்தனையும் உள்ளடக்கிய பெட்டகம் தானே இந்த மனித பிறவி. இந்த மனித பிறவிக்குள்ள அத்தனை பதிவுகளும் இருக்கு. அதெல்லாம் தீர வேண்டும் அப்படின்னு சொன்னா மூளையில போய் மூளையினுடைய இயக்கத்தை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் அந்த பதிவுகளை எல்லாம் அழிக்க முடியும். அப்படி முடியுமா? இறைநிலை எவ்வளவு அழகாக நமக்கு கொடுத்து வச்சிருக்கு. உடலில் உள்ள செல்கள் எல்லாமே என்ன பதிவுகள் இருக்குதோ அதற்கு தக்கவாறு தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குது பாருங்க. முன்னாடி செஞ்ச தீய வினைப்பதிவுகள் மீண்டும் மீண்டும் எழுந்து அது உச்சியில போய் நின்று நம்ம அந்த மூளை செல்களை துரிதப்படுத்திக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த உச்சி மையத்துல மனசை வச்சு பீனியல் கிளாண்டுன்னு சொல்றோம் பாருங்க, மனசை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி நமக்குள்ள இருக்குது அப்படின்னு சொன்னாதான் ஒரு இனிமைய அந்த பீனியல் கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த மையத்தினுடைய தன்மை என்னன்னா மனசை அமைதிப்படுத்தும்.
மனதை எப்பொழுதும் சந்தோஷமா வச்சிருக்க பார்க்கும். மன மகிழ்ச்சியோடு நிறைவோடு வாழ்றதுக்கான எண்ணத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய சக்தியாக இருக்கும். அதனாலதான் சாமிஜி இந்த அறிவுல உயிரில அடங்கி அந்த நிலையோட ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினை போகும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்மகிட்ட இருந்த முன் வினைகள்லாம் போகணும் அப்படின்னு சொன்னா இந்த துரியதமம் உச்சியில நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, சகசிராதாரா தியானம், பிரம்ம ரந்திரம், இந்த இறைவனுடைய வாசல் படி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மையத்தை, உச்சிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மையத்தை தொடர்ந்து நம்ம மனதால நினைக்க நினைக்கதான் நமக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஆனந்த நிலை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூளைய 1000 பகுதியா பிரிச்சு பார்த்தாங்க. இந்த துரிய தவத்துக்கு, சகசிராதார தியானத்துக்கு ஒரு எண்ணம் தோன்றுது அப்படின்னு சொன்னா பல செல் ஒரு கொத்து இயக்கமா இயங்கி ஒரு வார்த்தையை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு சில பல இயக்கங்களை சேர்ந்து எடுக்குமா. இந்த மூளையினுடைய அவ்வளவு சக்தி அளப்பெரியதா இருக்குதாம். பல கோடிக்கணக்கான சிற்றறைகளை வச்சுக்கிட்டு எத்தனை கோடி பதிவுகளை உள்ள வச்சிருக்குதுன்னு பாருங்க. அப்ப இந்த துரிய தவத்தை அந்த உச்சியில நினைவை நிறுத்தி நிறுத்தி செய்ய செய்யத்தான் இந்த மூளையில இருக்கக்கூடிய சிற்றறைகளுக்கெல்லாம் ஊடுருவி அசைந்து அந்த ஓட்டத்துல மனம் புதைந்து புதைந்து சாதாரணமா உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருக்கிறோம் பாருங்க, அதிலிருந்து தெளிந்த நிலைக்கு நம்மளை கொண்டு வரும். இந்த பிரம்ம ரந்திரம் தான் இந்த உச்சந்தலம் தந்திரம்னு சொல்லுவாங்க. சாமிஜி சொல்றப்போ இந்த உச்சந்தலம் மேல மனசை வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆனந்த கழிப்பு தான் நமக்குள்ள எந்த நேரத்திலயும் இருக்கும். மனம் ஒரு விரிந்த நிலைக்கு போகும். இறை தேடல் இருக்கும். இறைவனை பற்றிய சிந்தனை இருக்கும். சாதாரணமா மனுஷன் என்னங்க பண்ணுவோம், பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது, பக்கத்து வீடு பிரச்சனை, வேற ஏதாவது தேவையே இல்லாத ஒரு எண்ணத்தை உள்ள போட்டு மனசை குழப்பிக்கிட்டு தெளிவில்லாம வாழ்ற வாழ்க்கை தான் இன்னைக்கு அதிகமா போயிட்டு இருக்குது. ஏன்னா இந்த கண்ணால பாக்குறதும் காதால கேட்கறதும் இது எல்லாமே இந்த புலன்கள் வழியாக உள்ள பதிவாகுது பாருங்க. அது என்ன பண்ணுதுங்க, மனசு அதையே அசை போட்டுக்கிட்டே இருக்கும். மனம் என்னைக்கு தன்னை உணர்கின்றதோ, நான் யாரு, என்னுடைய மூலம் என்ன, முடிவு என்னன்னு உணர்கின்ற பொழுதுதான் இந்த புறமனத்திலே அலைகின்ற அலை பதிவுகளை சுருக்கி ஆழ் மனதுல உள் மனதுக்குள்ள அகத்தை நோக்கி மனம் போகுது பாருங்க. அதுதாங்க மனிதனுடைய யோக வாழ்க்கைக்கு, மனிதனுடைய நிறைவான வாழ்க்கைக்கு அதுதான் நமக்கு பெரும் உதவியா இருக்கும். இந்த எண்ணத்தை ஆராயவும் அகத்தாய்வு செய்யவும் கவலைகளை எல்லாம் விடுறது. எந்த நேரம் கவலைப்பட்டுக்கிட்டே உட்கார்ந்துருக்காம கவலைகளை எல்லாம் ஆராய்ந்து அந்த நிலையில மனசை தெளிவுபடுத்தி நம்ம இந்த குண்டலினி யோக சக்திய உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குண்டலினி உண்மை நிலைய உணர்ந்து வாழணும். சித்தர்கள் அழகா சொல்லியிருப்பாங்க பாருங்க, உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பிலே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பை யானிருந்து வணங்குகின்றேன். இந்த உடம்பு வெறும் சதப்பிண்டம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இந்த உடம்புக்குள்ளதான் உத்தமன் கோவில் கொண்டிருக்கிறான். இந்த உயிர் ஆன்மா எல்லையற்ற பரம்பொருளாக இருக்கக்கூடிய சக்தி என்னிடத்தில இருக்குதுன்னு அதை தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் நான் மேலே அதை உணர ஆரம்பிச்சேன், இந்த உடம்ப நான் வணங்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த உச்சந்தலை தியானம், உச்சியில நம்ம மனசை கொண்டு போய் நிலை நிறுத்துகின்றது எவ்வளவு ஒரு சக்திங்கிற ஆனந்தத்தை உணர்ந்தா தானுங்க முடியும். உணர்ந்தாதான் அதை பற்றிய ஒரு உண்மை விளக்கமே தெரிஞ்சுக்க முடியும். உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை வாசலுக்குள் மச்சுக்கு மேலேறி வானுதிரம் தான் எடுத்து கச்சை வடம்புரிய காயலூர் பாதையிலே வச்சு மறந்தல்லோ என் கண்ணம்மா மகைமோசமான என் அடி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அப்ப இந்த பாடல்களை எல்லாம் படிக்கிறப்போ அவங்க எப்படி எந்த நிலையிலேயே மனசு அந்த இடத்துல வச்சிருக்காங்க பாருங்க. தியானத்துல மேலெலும்பி நின்ற அந்த குண்டலினி சக்திய உணரணும். நம்ம எல்லாம் என்ன பண்றோங்க, சாதாரண வாழ்க்கையில அந்த நேரத்துக்கு நினைக்கிறோம், மறுபடியும் நேரம் இல்லைன்னா சாதாரண வாழ்க்கைக்கு போயிடுறோம். ஆனா மகான்கள் ஞானியர்கள் அவங்க நினைச்சதெல்லாம் நடந்ததுங்க.
அமைதி எல்லாம் உலக அமைதி பெறணும், உலக சமாதானம் அடையணும்னு எத்தனை நூல்களை எடுத்து கொடுத்திருக்கிறாங்க, எத்தனை தவங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த பாதைகளை காட்டியது. இந்த உலகத்துல அளவு விரிந்த மனம் செயல்படுறதுக்கு அவங்களுக்கு கிடைச்ச இடம்னு கேட்டீங்கன்னா அந்த உச்சந்தலை தான், பிரம்ம ரந்திரம் தான், துரிய நிலை தான். அதுல நின்னுதான் மேல எழும்பி நம்ம எல்லா சக்தியும் உள்வாங்கக்கூடிய அந்த இறைவனுடைய வாயில் படியாக நமக்குள்ள இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த உண்மை சக்தியை உணர்ந்தாங்க பாருங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில சாமிச்சு அழகா நமக்கு கத்து கொடுத்திருக்கிறாங்க. தினமும் ஒரு 5 வேளை தியானம் செய்யறது, உடற்பயிற்சி, காயகல்பம், இந்த உடலை பதங்கமா வச்சுக்கிறது. உடல்ல நோயும் உள்ளத்துல கலங்கம்தான் வாழ்க்கையில சிக்கலையே கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. அப்ப சிக்கல் இல்லாத வாழ்க்கை, தெளிவான மனநிலை, மனம் பிளஸ் இதம், மனிதனாக வாழ்றது. மனிதனா வாழ கத்துக்கிறோமா? இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பேச தெரிந்த விலங்குகளாகவும் நடக்க தெரிந்த மிருகங்களாக தான் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. அப்பப்ப யாராச்சும் ஏதாவது தூண்டுனாங்கன்னா உடனே கோவம் வந்துரும். நம்மள விளையாட்டுக்கு சொல்லுவோம், என்ன துரிய வேலை செய்ய மாட்டிருக்குது, ரொம்ப ஓவரா இருக்குது அப்படின்னு கூட கேட்பாங்க. அப்போ ரொம்ப ஒரு விரிந்த நிலைக்கு மனம் அந்த அருகுணங்களையே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்குது. கோபம், போட்டி, பொறாமை, இந்த குணங்களை எல்லாம் விட்டுட்டு எவ்வளவோ நல்ல குணங்கள் இருக்குது, நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க, நல்ல சிந்தனைகள் இருக்குது. இப்ப சாயந்தரம் இந்த ஆன்லைன் கிளாஸ் கேட்கிறோம், ரெகுலரா நம்ம அதை கேட்கணும், நல்ல சிந்தனைகளை நமக்குள்ள உள்வாங்கணும். இப்படி மனம் அதிலேயே லயமாகிருச்சுன்னா அந்த மனம், அந்த ஆன்மா அதனுடைய உண்மை உறவோட கலந்து நிக்கும் பாருங்க. அதுதான் அந்த ஆன்மாவினுடைய நிலையே அமைதிதான். அந்த அமைதியை தான் தேடுதுங்க. ஆனா மனசு அப்பப்ப என்ன பண்ணுதுங்க, கொஞ்சம் கொஞ்சம் வெளியில போயிட்டு போயிட்டு வந்துருது. அப்ப அந்த நிலை மாறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சாமிஜி நல்ல தியானம் பண்ணுங்க. அதுல இந்த துரிய தியானம், அந்த உச்சந்தலையில நின்னு செய்யக்கூடிய தியானம் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை கொடுக்கும். உணவை சுருக்கி சுவாசத்தை உள்ளுள் பெருக்கி ஐம்பூதங்களை எழுப்பி உடலை அசையாமல் தளர்த்தி மனதை மௌனத்தில் நிறுத்தி வர உச்சந்தலையில் உள்ள அமிர்தம் உள் நுனி நாக்கு வழியாக உனக்குள் வருவதை ஆனந்தத்தை உணர்வ காண்பது மனம். அப்போ சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாங்காய் பால் உண்டோ, அந்த இனிப்பும் புளிப்பும் இல்லாத ஒரு சுவையில ஒரு சுரபியில சுரக்குமா, அந்த ஆனந்தத்தை உணரணும் அப்படிங்கிறாங்க. நிறைய சித்தர்கள் கோயில் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த நுனி நாக்க மேலெண்ணத்துல வச்சு ஒரு தியானம் செஞ்சு அந்த தியானத்துல முழுமை நிலை அடைஞ்சாங்க பாருங்க. அதெல்லாம் கேக்குறப்பவே அந்த மகான்கள் எவ்வளவு ஒரு நிலையில இதெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு, இதெல்லாம் காதால கேட்கறதுக்கு, இந்த பாடல்களை எல்லாம் படிக்கிறதுக்கு என்ன புண்ணியம் செஞ்சோமோ அப்படின்னு கண்கள்ல நீர் வர இருக்கும், கண்ணீர் வந்துரும். இந்த பாடல்களை எல்லாம் எப்படி உணர்ந்து அந்த நிலையில எந்த இடத்துல நின்று இந்த பாடல்களை எல்லாம் இந்த சித்தர்கள் மகான்கள் எழுதி இருப்பாங்க. நம்ம மகரிஷி இந்த மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனை பக்கம் அலைஞ்சு அதை தெளிவுபடுத்தி ஒரு உண்மையான உணர்வோட நமக்கெல்லாம் கொடுத்துட்டு நம்மோட கலந்து நிக்கிறாங்க பாருங்க. அந்த உணர்வுகள் நமக்கு என்னைக்குமே இருக்கணுங்க. உச்சிக்கணமே நடுவே ஓங்கும் குருபதத்தை நிச்சயித்து கொண்டிருப்பது நோவது நிலை எக்காலம். ஒளிபடரும் குண்டலினியை உள்ளி உணர்வாய் எழுப்பி சுழுமுனையில் தாழ்த்திறந்து தூண்டுவது எக்காலம். இடையிற் பெண்களை நடுவே இயங்கும் சுழுமுனையின் தடை அறவே நின்று சலித்திருப்பது எக்காலம். மூல நெருப்பை மூட்டி நிலா மண்டலத்தில் பாலை இறக்கி உண்டு பசி ஒழிவது எக்காலம்னு கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரிங்க நம்ம நினைவுகளை நம்மளுடைய எண்ணத்தால, மனதாலதான் அந்த எண்ணத்தை மேல் நோக்கி கொண்டு வர முடியும். உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் யோகம் வளமாம் சுற்று. அந்த வளமாம் சுற்றுல ஆனந்த களிப்போடு பேரின்ப நிலையோடு மனம் நிறைவாக வாழ்க்கையில வெற்றியோடு மகிழ்ச்சியோடு மன நிறைவாக வாழ்வதற்கு ஏற்ற ஒரு தவம் தான் இன்னைக்கு செஞ்ச துரிய நிலை தவம். அந்த தவத்தை ஆசான் நமக்கு அழகா கொடுத்திருக்கிறாங்க. வாழ்க்கையில கடைபிடித்து நம்ம வாழ்க்கையில எல்லா வளங்களும் பெற்று மேலோங்கி வாழ
எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும், அருள் புரியட்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து நிறைவு செய்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்கம்மா. மிக அருமையானது ஒரு சிந்தனைங்கம்மா. உச்சியிலே நீ சென்றால் எப்படி கோவில் கோபுரத்தை தொடங்கி மனிதன் வாழ்க்கைக்கு அது சாத்தியமா இருக்குன்னு சொல்லி சொல்லி சுவாமிஜி கொடுத்த தவமுறைகளையும் ஒப்பிட்டு சொன்னீங்க. மனதை ஆராய்ந்து பார்க்கும்போது நுண்ணிய நிலையில்தான் சுழுமுனை நாடி எழுந்து ஒவ்வொரு சக்கரங்களோடு இணைய முடியும்னு, உச்சந்தலையில் தவம் ஏற்றி வரும்போது மனம் ஒன்றி நிற்கும், விழிப்புணர்வோடு வாழவும் துரிய தவமே மிக சிறந்தது என்றும் சொல்லி பிறவி தொடர அறுக்க முடியும். துரியத்துல தவம் ஏற்றி வரும்போது முன்வினைகள் எல்லாம் போயிடும். திருமூலர் கவியையும் மூலிகளின் சக்தி எத்தனை கோடி செல்களை அமைச்சிருக்கு, அதை எப்படி நம்ம தவம் ஏற்றி துரிய தவத்தை ஏற்றி வர்றப்போ ஆனந்த களிப்பு ஏற்படும், மனம் அப்போது இறைநிலையோட கலந்துடும்னு, மனமானது தன்னை உணரும் நிலையில தான் மனிதன் யோக வாழ்க்கையில உள்ள வர முடியும், மனதை தெளிவுபடுத்தி கொள்ள முடிகிறதும். மகான்கள் எல்லாமே உச்சந்தலையில நின்றதுனாலதான், அதனை உணர்ந்ததுனாலதான் உடலை பதங்கப்படுத்தி அத்தனை சக்தியும் அவங்க சக்தியோட இருந்தாங்க, வாழ்ந்தாங்கன்னு அடைந்தாங்கன்னு. அதனாலதான் நம்ம சுவாமிஜி நமக்கு துரிய தவத்தை ஏற்றி சொல்லியிருக்காங்கன்னு. சித்தர்களை பற்றி நிறைய கருத்துக்கள் துரிய தவத்தை பத்தி எடுத்து சொன்னீங்கம்மா. மிக அருமையானது ஒரு சிந்தனைங்கம்மா. அம்மாவை அனைவரும் தவநிலையில் நின்று வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிலை லீலாவதி பெரியசாமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன், அவர்களின் மனவளம் வாழ்க வளமுடன், அவர்களின் ஆன்மீக அருள் தொண்டு வாழ்க வளமுடன். பேராசிரியர் அருள்நிலை லீலாவதி பெரியசாமி அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.